ஆங்கில மொழி அறிந்தவர்களில் இவர் பேரை அறியாத நபர் இருக்க முடியாது. ஒரு சிறந்த கவிஞர், நாடக எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களில் 27,000 சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை காட்டிலும் அதிக சொற்களை பயன்படுத்தியவர். 3,000 புதிய சொற்களை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஆனாலும் ஒரு மனிதனுடைய எழுத்துக்கள் இந்த மனிதனுடைய எழுத்துக்களை காட்டிலும் அதிகமாக அச்சடிக்கப்பட்டு 10 வருடங்களில் 1,00,000 பிரதிகள் விற்கப்பட்டது. பல லட்ச ஜனங்களை கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வந்து சேர்க்க வைத்தது. யார் இந்த மனிதன்? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கான காரணம் என்ன? கிறிஸ்தவர்களாகிய நாம் இவரிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? வாருங்கள், இந்த வார கூடார வாசிகள் தொடரில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜான் பன்னியனுடைய வெண்கல சிலை 9 அடி உயரம் கொண்டதாக நகரத்தின் நடுவில் வைத்திருக்கிறார்கள். 12 வருடம் சிறைச்சாலை, வாலிப வயதிலே அதிக சேட்டைகள். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இந்த நபர் இருந்தாலும் 1874ஆம் ஆண்டு இந்த பெட்ஃபோர்ட் நகரத்தில் உள்ள அநேக ஜனங்கள் வந்து இந்த மனிதனுக்கு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அவர் செய்த ஒரு ஊழியம். அவர் எழுதிய ஒரு புத்தகம் மோட்ச பிரயாணம், தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், பல லட்ச மக்களை கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வந்து சேர்ந்தது. சிறைச்சாலையிலே எழுதிய இந்த ஒரு அனுபவமும் இந்த புத்தகம் தான் இவருடைய வாழ்க்கையையும் மாற்றியது, பலரை மாற்றியது. 1628ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தின் பெட்ஃபோர்ட் நகரின் அருகாமையில் உள்ள ஹில்ஸ்டோ என்ற கிராமத்தில் தாமஸ் பன்னியன், மார்கரெட் பன்னியன் அவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த ஜான் பன்னியன். ஜான் பன்னியன் அவருடைய சிறு வயதில் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். தன்னுடைய வாலிப நாட்களிலே தகப்பன் செய்த தொழிலை கற்றுக்கொண்டு அவருக்கு உதவியாளராக இருந்தவர். வாலிப நாட்களில் அவர் அதிகமாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை. நண்பர்களோடு சேர்ந்து உலக வாழ்க்கையே மேன்மையாக அவர் கருதினார். பொய் சொல்வதற்கு பெயர் பெற்றவராக காணப்பட்டவர் இந்த ஜான் பன்னியன். நண்பர்களோடு சிறு குழுக்களாக ஆரம்பித்த இந்த உறவு கடைசியில் ஜான் பன்னியனுடைய வாழ்க்கையில அந்த குழுவுக்கு தலைவனாக மாறினார். அவருடைய இதயத்தில் அநேக போராட்டங்கள், ஆலய மணி ஓசைகளை கிண்டலாக அடித்து கேலி செய்வதும், பொய்கள் சொல்லி நகைப்பதும், இதுவே அவனுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இப்படி நண்பர்களோடு உலக வாழ்க்கை வாழ்ந்த ஜான் பன்னியனுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இங்கிலாந்து தேசத்தில் அப்பொழுது உள்நாட்டு போர். கட்டாயத்து நிமித்தமாக ஜான் பன்னியனும் அந்த சேனைக்குள் செல்ல வேண்டியிருந்தது. ஒரு நாள் தான் பணியாற்ற செல்ல வேண்டிய இருந்த இடத்தில் மற்றொருவர் பணிக்கு சென்றார். என்ன நடந்தது அவர் நண்பருக்கு? சென்ற யுத்தத்தில் நெற்றியிலே குண்டு பாய்ந்து தன் நண்பர் மரித்ததை அறிந்தார் ஜான் பன்னியன். என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்லி தேவன் மீது அதிக பற்றை ஏற்படுத்தியது. 2-3 சம்பவங்கள் ஜான் பன்னியனுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து அதிகமாக சிந்திக்க வைத்தது. ஒரு சமயம் ஜான் பன்னியன் ஒரு பிரசங்கத்தை கேட்டார். ஓய்வு நாளை மீறுவது நிமித்தமாய் வருகிற தீமை என்ற ஒரு பிரசங்கம். இந்த பிரசங்கம் ஜான் பன்னியனுடைய இதயத்தை மிகவும் அசைத்தது. அந்த பிரசங்கத்தின் முடிவில் தேவனாய கர்த்தர் அவரோடு பேசுவதை அவர் உணர்ந்தார். ஜான் பன்னியன் என்ற ஒரு மெல்லிய சத்தம். அந்த சத்தம், நீ உன்னுடைய பாவ வாழ்க்கையை விடுத்து பரலோகத்துக்கு செல்ல விருப்பப்படுகிறாயா அல்லது பாவத்தோடு நரகத்துக்கு செல்ல விருப்பப்படுகிறாய் என்ற இந்த சத்தம் ஜான் பன்னியனை மிகவும் நெருக்கியது. தேவனை குறித்து இன்னும் அதிகமாய் விசுவாசித்தான். இந்த பாவத்தை அதிகமாக வெறுத்தான் இந்த ஜான் பன்னியன். மற்றொரு சம்பவம், ஜான் பன்னியன் தான் வேலை செய்த இடத்தில் சகோதரிமார்கள் சில சமயங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதை கேட்டான். இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக கிடைக்கிற இந்த புது வாழ்வின் நற்செய்தி ஜான் பன்னியனை மிகவும் சிந்திக்க வைத்தது. என் வாழ்க்கை மாற வேண்டும், என் பாவ வாழ்க்கையை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருந்த ஜான் பன்னியனுக்கு இந்த ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக கிடைக்கிற இந்த புது வாழ்வின் செய்தி
மிகவும் அதிகமாக அவரை தேவனை தேட வைத்தது. மற்றொரு சம்பவம், ஜான் பனியனுக்கு திருமணமான போது தன்னுடைய மனைவி 2 புஸ்தகங்களை அன்பளிப்பாக கொண்டு வந்தார்கள். ஜான் பனியனுக்காக எப்பொழுதும் ஜெபம் செய்கிற ஸ்திரீயாகவும் காணப்பட்டார். அந்த 2 புஸ்தகங்கள் மறுபடியுமாக ஜான் பனியனை தேவனிடத்துல கெட்டி சேர்த்தது. இப்படியாக 4 சம்பவங்கள் இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜான் பனியனை தேவனிடத்துக்கு திருப்பியது. இது தேவனுடைய சித்தமாக இருந்தது. இந்த அழைப்பிற்கு ஜான் பனியன் ஒப்பு கொடுத்தான். அவன் வாழ்க்கை மாறியது. தேவனுடைய அன்பின் சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஜான் பனியன் பெட்ஃபர்டில் உள்ள ஆற்றங்கரையிலே முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றார். அதோடு மாத்திரமல்ல, பெட்ஃபர்டில் உள்ள போதகர் ஜான் கெனடியிடம் பயிற்சி பெற்று ஒரு ஊழியக்காரனாக பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். இவருடைய பிரசங்கம் ஆரம்பத்திலே சிறு கூட்டத்தை கிறிஸ்துவிடத்திலே கிட்டு சேர்த்தது. ஆனால் நாளடைவிலே அவர் எங்கே சென்றாலும் திரளான ஜனங்கள் இவருடைய பிரசங்கத்திற்கு ஈர்க்கப்பட்டது நிமித்தமாக இவர் தொடர்ந்து ஊழியத்திலே பிரசங்கம் செய்து வந்தார். கிறிஸ்து இயேசுவை உயர்த்தி பிடித்த ஜான் பனியன் மக்களால் பிஷப் பனியன் என்று அழைக்கப்பட்டார். ஜான் பனியன் தொடர்ந்து பொது இடங்களில் பிரசங்கம் செய்து வந்தார். அவர் பிரசங்கம் செய்த இடங்களெல்லாம் திரளான மக்கள் கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்நாட்களிலே அரசாங்கம் ஒரு சட்டம் விதித்திருந்தது, அங்கீகாரம் பெறாத ஊழியர்கள் பொது இடங்களில் பிரசங்கம் செய்யக்கூடாது என்று. ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஜான் பனியன் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போதே வந்து கைது செய்யப்பட்டார். 12 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார். அந்த சிறைச்சாலையின் நாட்களில் அவரோடு 2 புத்தகங்கள் இருந்தது. பரிசுத்த வேதாகமம், மற்றொன்று த ஃபாக்ஸ் புக் ஆஃப் மார்க்கியஸ். இந்த 2 புத்தகங்களை ஜான் பனியன் வாசித்தார். சிறைச்சாலையில் 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை ஜான் பனியன் எழுதினார். பரலோகத்தின் சூழ்நிலையில் ஜான் பனியன் சிறைச்சாலையில் வாழ்ந்ததாக கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகம், அதாவது மாபெரும் ஆன்மீக போராட்டம் புத்தகத்திலே பதிவு செய்யப்படுகிறது. மோட்ச யாத்திரை புத்தகம் 200 ஆண்டுகளுக்கு எதிரொலித்ததாம். 200 ஆண்டுகள் வாழ்ந்த ஜனங்களை கிறிஸ்துவண்டையிலே கிட்டி சேர்த்தது. இசையின் மீது பெரும் ஆர்வத்தை கொண்டிருந்த ஜான் பனியன் சிறைச்சாலையின் ஓய்வு நேரங்களில் அங்கிருந்த நாற்காலியின் கால்களில் ஒன்றை எடுத்து ஒரு புல்லாங்குழலை செய்து வாசித்து வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தான் உழைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலையிலும் கூட தன்னுடைய வருமானத்திற்காக இந்த பூட்ஸ் லேசுகளை தயாரித்து சம்பாதித்து வந்தார் இந்த ஜான் பனியன். சிறைச்சாலையில் ஜான் பனியனுக்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளது. காரணம், இந்த ஜான் பனியன் ஏதோ ஒரு தனி குற்றத்தை செய்து சிறைச்சாலையில் அடைக்கப்படவில்லை. மாற்றாக அவர் ஒரு நல்ல மனிதனாக இருந்தார். ஜான் பனியனுடைய மூத்த மகள் மேரி பிறவியிலிருந்து கண் பார்வை இழந்தவளாக காணப்பட்ட இந்த மேரி தகப்பன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சிறு பாத்திரத்திலே சூப் எடுத்து சென்றதாக சரித்திரம் சொல்கிறது. தன்னுடைய மகள் கண் பார்வையற்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட விசுவாசத்தில் தளராமல் ஜான் பனியன் தேவனையே நம்பி வாழ்ந்தார். சிறைச்சாலையை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்நாட்களிலே கடும் குளிர், இப்பொழுது இருக்கிற வசதிகள் கிடையாது. மெழுகு வத்திகள் தான் இருந்தது. சிறைச்சாலையில் ஒரு உள்ளங்கை அளவு தட்டில்தான் உணவு ஜான் பனியனுக்கு அளிக்கப்பட்டது. குறைகளை சொல்லாமல் ஜான் பனியன் அவர் கடந்து வந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார். மோட்சம் இருக்கிறது, அதை நம்பி இவ்வுலக பாடுகளை அவன் சுமந்து கொண்டான். திருச்சபைக்கு நாம் செல்லவில்லை என்றால் அதற்கு தனிப்பட்ட விதத்திலே தண்டனை பணம் வாங்கியது. பரிசுத்த வேதாகமம்தான் சரி என்பதை உரக்க சொன்னவன். இதனால் நிறைய எதிர்ப்புகளையும் சம்பாதித்தான். அச்சடிக்கப்பட்ட 10 வருடங்களில் 1,00,000 பிரதிகள் விற்கப்பட்டது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கும் இருக்க வேண்டும் அல்லவா?